அனைவருக்கும் வணக்கம். கழகமே கோவில், அம்மாவே தெய்வம். மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் வழியில் மாண்புமிகு இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என மக்களுக்காக உழைத்து மக்களின் உயர் மற்றும் உண்மையான பிரதிநிதியான மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை அடையாளம் கண்டுள்ளார்கள். இன்று அவர் தலைமையின் கீழ் மக்கள் மிகவும் விரும்பும் வகையில் அவர்களை ஆதரித்து அவர் தொடர்ந்து தமிழக முதல்வராக செயல்பட்டு அனைத்து மக்களுக்கும் நல்லது செய்வார் என்ற நம்பிக்கையில் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் எங்கள் மாதிரி சாதாரண தொண்டர்கள், சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு அடைக்கப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு இன்று மாறு வேடத்தில் சாதாரண பெர்முடா ஸ்பீச்சோட நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து தப்பித்து வந்தவர். இதற்கு எனக்கு சில காலதாவங்கள் தேவைப்பட்டது. நல்ல ஒரு சூழ்நிலை சந்தர்ப்பம் கிடைக்கும் வரை பொறுத்து இன்று மதியம் நான் சசிகலா அம்மா இங்க வர்றதுக்குள்ள வந்துடணும், அங்கிருந்தா மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு பிளான் ஒன்று போட்டு அடிப்படையில் நான் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் ஒரு பிளான் பண்ணி நான் அங்கிருந்து கிளம்பி வந்துட்டேன். அங்கே வந்து அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மனதளவில் உடல் அளவில் நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. நானும் மனம் ஒன்றுதான் இங்கே வந்திருக்கிறேன். மேலும் மதுரை ஆளும் மதுரை மீனாட்சி அம்மன் இங்கே வந்ததாகவே கருதி, ஏனென்றால் நானும் வந்துவிட்டேன், பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டார். இன்று அண்ணன் அவர்கள் தமிழ்நாட்டை தொடர்ந்து ஆளப்போவது உறுதி. இதில் எந்த ஒரு நான் அந்த ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து மக்கள் பணி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்ன பணினா, காலையில 3 மணிலிருந்து இரவு 1 மணி ஆனாலும் சரி 12 மணி ஆகுது, போன் கால்ஸ், பேஸ்புக், வாட்ஸ்அப் தான் வந்துகிட்டு இருக்கோம். எல்லாத்துலயும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதுதான் எங்க வேலை. 3 வேளை சாப்பிடுவோம். மனசளவுல இது மட்டும் இந்த பேஸ்புக்ல தான் போயிட்டே இருப்போம். என்னன்னா, ஓட் ஃபார் ஓபிஎஸ், நாட் சப்போர்ட், எல்லாத்துக்கும் பதில் வெயிட் வெயிட் ஷூ இதுதான் போடுவோம். ஏன்னா நாங்க வெளியே தான் சப்போர்ட் பண்ண முடியும். அந்த ஒரு தருணம் எங்களுக்கு வேணும். அந்த தருணம் இப்பதான் எங்களுக்கு வந்திருக்கு. நான் மட்டும் வரல, எல்லாருமே வர போறாங்க. அதுல ஒரு முன்னோட்டமாக தான் நான் வந்திருக்கேன். எல்லாருமே இங்க சிங்கக்குட்டி தான். ஆனா நான் மட்டும் வந்து பூனைக்குட்டி. ஒரு பூனைக்குட்டியே வரும்போது சிங்கக்குட்டி வந்துதான் ஆகணும். கண்டிப்பாக சட்டமன்ற பேரவையில வாக்கெடுப்பு நடந்தால் வந்தவர்களும் வராதவர்களும் மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்களைத்தான் வாக்களிப்பார்கள். எல்லாருமே அந்த ஒரு மன சூழ்நிலை தான் உள்ளவர்கள். இதில் மாறுபட்ட கருத்து கிடையாது. மேலும்